ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமது கிருபையும் சமாதானமும் அப்பா எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உமது அளவில்லாத பிரசன்னம் இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆத்துமாக்கள் குறித்த நேரத்தில் கடந்து வர உதவி செய்யுங்கப்பா. அப்பா தடைகளை யாவும் நீக்கி போடுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி. இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய ஆத்துமாக்களை அப்பா சபைக்கு அழைத்து வர உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க. ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, பிரசங்க பகுதி, காணிக்கை பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே அப்பா உமது பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் போடும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் தேவன் தாமே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தாவே உமது வசனமாகி உமது வசனம் அப்பா கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற அப்பா உமது வேத சத்தியத்தின்படி கர்த்தாவே அப்பா உமக்கு பயந்து கர்த்தாவே நாங்கள் அப்பா உமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். திருவிருந்து ஆராதனைக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. அப்பா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியாது என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. பழைய சுவாபங்கள் அனைத்தையும் கலைந்து புதிய சுபாவத்தை அப்பா அடைந்து கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தினமும் கர்த்தாவே ஒவ்வொருவரும் பரிசுத்தப்பட்டு அப்பா அனுதினமும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா உமது நீதியின் பாதைகளில் நடக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே இன்றைய தினம் அப்பா இந்த இரண்டாவது ஆராதனையிலும் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு பங்கு பெற எங்களை தகுதிப்படுத்துங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறார். ஆமென். வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்ட மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும்
ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முழுவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முழுவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது யாவரும் சொல்லுவோம். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக விலைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தேன் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம்பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம்பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். சொல்லுவோம். வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நம்முடைய சூழ்நிலையை மாற்ற அவராலே கூடும். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.
நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. அவன் சொல்லுவோம். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத என் வாழ்வில் நிலையாய் வந்தீர்.
நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. சுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதைப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதைப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. யாவரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காய் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இன்னொரு பாடலை பாடுவோம். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி இமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி இமை போற்றிட. யாவரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியும் யாவும் உம்மை நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உங்கள் மகிமை நிறைந்து வழிகிறது. பூமி அனைத்திலும் உங்கள் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உங்கள் மகிமை அலை அலையாய் செய்கின்றதே. பூமி அனைத்திலும் உங்கள் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உங்கள் மகிமை அலை அலையாய் செய்கின்றதே. துதிகன மகிமைக்கு
தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும் உமக்கு தானே. கரங்களை உயர்த்தி நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உங்கள் பாடப்பதி. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமு படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமு படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். பரலோகத்தில் உம்மையல்லால் யாருண்டு தேவனே? பரலோகத்தில் உம்மையல்லால் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மையல்லால் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். கரங்களை உயர்த்தி நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மையல்லால் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மையல்லால் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். சொல்லும் யாவரும் சொல்லும். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய்
தெரிந்தெடுத்தீர். கரங்களை உயர்த்து. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. எங்களை இம்மட்டுமாய் ஆண்டவரை பாதுகாத்து நடத்தி நம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு 1000 தலைவரை மட்டும் ஆண்டவர் ஸ்தோத்திர கிருபை பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாவர் ஆண்டவர் ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரை தாங்கி வந்த நம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலையும் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழுப்பின சாத்தானுடைய எல்லா தந்தரங்களையும் வாய்க்காமல் போக பண்ணினீரப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்களை எங்களோடு கூட இருந்து நடத்தினீரப்பா. ஆண்டவர் நீர் பாராட்டி நம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உமது கோலும் தடி எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறை
சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது ஆண்டவரே. எங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்தினீர் அப்பா. ஆண்டவர் எங்கள் சத்தலுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் எங்களை வாழ செய்த தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய தயவில் நாங்கள் நிலைத்து நிற்க தகப்பனே எங்களுக்கு கிருபை தருவீராக. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அவிழ்ந்து போனதே, வேலை மட்டும் பத்திரமா மலையில் நின்றதே. என்னை சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, வேலை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. மூழ்குமென்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயிர உயிர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. கரங்களை வைத்து சொல்லுவோம். பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. யாவரும் கரங்களை உயர்த்தி உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தகப்பனே, எங்களை தலைமுறையாய் தாங்கி வருகிற நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 145ஆம் சங்கீதம் மற்றும் 146ஆம் சங்கீதம். பக்கம் எண் 760. பக்கம் எண் 760. 145ஆம் சங்கீதத்தில் வசனம் 17 முதல் 146வது சங்கீதம் முழுவதும் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் வைத்து நமது சபையில் ஊழியம் செய்கிறதான செல்லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிற செல்லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு எபிரேயர் நிருபம் வாசிக்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். சபையில் வைத்து புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு இந்த எபிரேயர் நிருபம் வாசிக்கப்படும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வியாழக்கிழமை நமது சபையில் வைத்து இரவு 7:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த திருமணமான ஆண்கள் அனைவரும் இந்த ஆண்கள் ஐக்கிய கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும், பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் தொடர்ந்து நமது சபையில் வைத்து நடைபெற்று வருகிறது. நமது சபையார் யாவரும் இந்த ஜெபங்களில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிவிலே கர்த்தருடைய திருவிருந்து நடைபெறும். கர்த்தருடைய திருவிருந்து நடைபெறும் பொழுது அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தையும் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவரவர்கள் தங்களுக்கு எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வியாதியின் நிமித்தம் சபைக்கு வர இயலாத ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளுக்கு அப்பம் ரசம் பெற்று செல்பவர்கள் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வியாதியின் நிமித்தம் சபைக்கு வர இயலாதவர்களுக்கு மட்டும் பெற்று செல்லும்படி, வியாதி நிமித்தம் சபைக்கு வர இயலாத ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளுக்கு மட்டும் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சகோதரி கஸ்தூரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். பள்ளியில் அப்சர்வேஷன் நடந்தபோது எனது வகுப்பு மாணவர்கள் சிறப்பாக செயலாற்றவும் என் தலையை தேவன் உயர்த்தினார். அது மட்டுமல்லாமல் 7 வருடங்களாக பேசாமல் இருந்த என் பெற்றோர் இப்பொழுது என்னிடத்திலும் என் கணவரிடத்திலும் பேசவும் சமாதானமாய் இருக்கவும் தேவன் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி கலாராணி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனது மருமகளுக்கு பிரசவ தேதி நெருங்கியும் பிரசவ வலி வராததால் குழந்தை பிறப்பது தாமதமாகிக் கொண்டே இருந்தது. இதற்காக சபையில் சொல்லி ஜெபிக்கச் சொன்னோம். சபை ஊழியர்களும் மற்றும் சபையாரும் இதற்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகப்பிரசவத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி. எங்களுக்காக ஜெபித்த சபை ஊழியர்களுக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம். என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு
முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசம பாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடாகோடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால நமக்கு சந்தோஷமா அந்த காலை நேரத்தில் நாம் முழு மனதோடு தேவனை ஆராதிப்போம். ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அன்றைக்கு காலையிலையும் சாயங்காலம் 2 நேரமும் ஜெபம்
நம்ம சபையில் நடக்கும். டைமிங் எல்லாமே நமக்கு தெரியும். காலையில் எத்தனை மணிக்கு? 5:30 to 6:30, சாயங்காலம் 7:30 8 2 நேரமும் நம்ம தேசத்துக்காய் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபத்தை நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்கள், கல்யாணமான ஆண்கள், திருமணமான ஆண்கள் என்னைக்கு வரணும்? பெண்கள்லாம் சொல்றாங்க ஆண்கள் அமைதியா இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அறிவிப்பு கேட்டீங்களா? என்னைக்கு வரணும்? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நாங்க வரப்போறதும் இல்லை, சொல்றதும் கிடையாது. வியாழக்கிழமை சாயங்காலம் 7:45 நம்ம கொஞ்சம் அந்த கிரேஸ் டைம் வைத்திருக்கிறோம். அதனால லேட்டானா கூட பரவாயில்ல. திருமணமான ஆண்கள் நீங்கள் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை காலையில சாயங்காலம் 2 நேரம் ஜெபம் நடக்க போகிறது. இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டு நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் திறப்பில் நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த வாரத்தில் 2 ஊழியங்களை, முக்கியமான வேலையை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். டிவிஷன் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து புதன்கிழமை போய் ஒரு ஆஃப் டே, அரை நாள் ஜெபிக்கவும் ஐக்கியப்படவும் கர்த்தர் அந்த ஊழியங்களை தேவன் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஏற்காட்டுக்கு போய் அங்கே வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து, வாலிபர்னு சொல்லக்கூடாது, வாலண்டியர் ஊழியம் செய்கிற சபையிலே அநேக வாலிபர்கள் இருந்தாலும் பணிவிடை ஊழியம் செய்கிறதான வாலண்டியர்ஸ்க்காக எல்லாரும் ஒரு தடவை கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமா, அவங்க தான் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எத்தனை ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாவற்றிலும் உற்சாகமா வந்து தங்களை ஈடுபடுத்துகிற அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அங்கே அன்னைக்கும் நல்ல ஜெபம், கர்த்தருடைய பிரசன்னம், நல்ல கால சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா சபையிலிருந்து ஒரு பெரிய சத்தம், தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். பெந்தெகோஸ்தே சபையில கர்த்தரை துதிக்கிற சத்தம் எழும்ப வேண்டும். ஆமென் அப்படின்னு சொன்னா அந்த கையை உயர்த்தனா ஸ்தோத்திரம். எங்கடா கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிட போறாரோ, அப்படியா? அல்லேலூயா. விசேஷமா ஆண்கள் தங்களுடைய பரிசுத்த கரங்களை அப்படின்னு அங்க ஆண்கள் பக்கம் தான் எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால கையை உயர்த்துறதுக்கு நீங்க கவலைப்படவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி கம்யூனியன் சர்வீஸ் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ். அதுலேயும் இந்த ராபோஜனம் பந்தி யாருக்கு கொடுக்கப்படும்னா, உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, தலை கொஞ்சம் வலிக்குது, அவங்களுக்கு இல்லை. அதாவது எந்திரிச்சு வர முடியாது, பெட் ரிடனாக இருக்கவங்களுக்கு, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கர்த்தருடைய பந்தியை நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கிறோம். மற்றவர்கள் நீங்கள் இங்கே வந்து ஆண்டவருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும். ஆண்டவர் என்னோடு நீங்க பேசுங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியா வந்திருக்கிறீங்க? ஹalleluya. எத்தனை பேர் ஜெபம் பண்ணி வந்திருக்கிறீங்களோ, ஆயத்தமா வந்திருக்கிறீங்களோ? கர்த்தர் அவர்களோடு நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்களா? ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரே உங்க வார்த்தை என் காதுக்குள் போகட்டும், எல்லா பார்வோனின் எதிர்வல்லமைகள் அழிக்கப்படட்டும், எல்லா அசம்பந்தத்தின் ஆவி, தூக்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியான எங்களோடு நீர் பேசுவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Father. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். அன்பை கண்டடைத்தே தேவ சமூகத்திலே அன்பை கண்டடைந்தே சமூகத்திலே சத்துரு தலை
சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரிய செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுவே. எத்தனை பேர் கேட்குறீங்க? என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுவே. இருப்பாத நம்பி வந்தே திருவை நீரை இயேசுவே தாமத அன்பை கண் தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்ட தேவ சமூகத்திலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை தேற்றிடும் அடையாளம் இன்று எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் தொனிக்க பண்ணும் ஆண்டவரே. இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் எக்ஸடஸ் சாப்டர் 39 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 122வது பக்கம். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். ஆமென். அதே அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. அல்லேலூயா. அதே அதிகாரம் 42ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம். 40ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த 39ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 39, 40 2 அதிகாரத்தில் 18 முறை நாம் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே, கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி என்று 18 முறை வாசிக்கிறோம். யார் இந்த மோசே? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்ற பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த மனிதனுடைய பெயர்தான் மோசே. அந்த மோசே என்னவென்று சொன்னால், கர்த்தரோடு ஒரு நல்ல உறவில் இருந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை என்ன தெரியுமா? கர்த்தரோடு ஒரு நல்ல தொடர்பு, கர்த்தரோடு ஒரு நல்ல ஐக்கியம். ஏனென்று சொன்னால் இந்த மோசே வேதத்தில் வாசிக்கிறோம், பலமுறை 40 நாள் மோசே என்ன பண்ணுவாரு? மலையின் மேல் போய் விடுவார். அங்கே போய் அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அமர்ந்திருப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தான் ஆண்டவர் பேச முடியும். ஹல்லேலூயா. பிஸி வேர்ல்ட்ல இருக்கிறோம், டைம் இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்றவங்களோட ஆண்டவர் பேசுறது இல்லை.
யார் நேரம் கிடைக்கிறப்ப ஜெபம் பண்றவங்க இல்ல, நேரத்தை எடுத்து ஜெபிக்கிறவர்கள், நேரத்தை எடுத்து சர்ச்சுக்கு வரவங்க, நேரத்தை எடுத்து சனிக்கிழமை வர்றவங்க, நேரத்தை எடுத்து புதன்கிழமை வர்றவங்க, அல்லேலூயா, அவங்களோட தான் கர்த்தர் பேசுவார். மோசே பலமுறை அப்படி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் 40 நாள் இரவும் பகலும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்ப? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க பகல்லையே நீங்க தூங்க ரெடி ஆகக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், இரவும் பகலும், இரவும் ரெண்டு பக்கமும் இரவும் பகலும். அல்லேலூயா. நேத்து போன வாரமும் பார்த்தோம், இரவு வெளிச்சம், இரவு. அல்லேலூயா. இரவும் பகலும் 2 நேரமும் 40 நாள் ஒரு மனிதன் அவர் அங்க மலையில போய் தனியா அவர் ஆண்டவரோடு பேச விரும்புறார். அப்ப போறப்ப ஒரு 10 குட் டே பிஸ்கட் பாக்கெட், அப்புறம் பக்கத்துல ஏதாவது டீ கடை இருக்குதா? எதுக்கு போறாரு? உபவாச ஜெபத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உபவாசனாவே என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் டைம். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்க, என்ன நாளைக்கு உபவாசம் இல்லை, தோத்தலே. அப்படி இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு பேசுவதற்கு எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிற, அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஆசை இந்த ஆசை. அல்லேலூயா. 40 நாள் ஒரு மலைக்கு போயிடணும், ஏற்காடு மலைக்காவது போகணும். அல்லேலூயா. ஃபோனை எடுத்துட்டு போகக்கூடாது, யாரும் என்கிட்ட ஃபோனில் பேச கூடாது, நானும் யார்கிட்டையும் பேச மாட்டேன், யாரும் என்னை பார்க்க வரக்கூடாது. பார்க்க 40 நாள் போய் ஆண்டவர் சமூகத்தில் உக்காந்தா வேதம் சொல்லுது, மோசே இறங்கி வரும்போது மோசேயின் முகம் பிரகாசமா இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க மோசேயோட முகத்தை பார்க்கவே முடியல. ஏன்னு சொன்ன, கர்த்தருடைய பிரசன்னம், யார் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய பிரசனத்தை விரும்புறாங்களோ, கர்த்தர் அவர் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ரொம்பலாம் நீங்க உங்க முகத்தை ஷைன் பண்ண ரொம்ப செலவு பண்ண வேணாம். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாலே போதும். கர்த்தர் உங்க முகங்களை மட்டும் இல்ல, கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க ஆண்டவர் போதுமானவர். இந்த மோசே சாதாரண ஆள் கிடையாது, மோசே சாதாரண ஆள் கிடையாது. கர்த்தர் அவர் எங்க தெரியுமா பழக்க வச்சாரு? பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல்ல இருந்து ஆண்டவர் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதற்காக மோசேவை அடிமையின் வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் மோசேவை எங்க தெரியுமா ட்ரெயின் பண்ணாரு? பார்வோனுடைய அரண்மனையில் வைத்து. வேதம் சொல்லுகிறது, எகிப்தியனுடைய எல்லா கலைகளையும் அவன் கற்று தேர்ந்தவன். அவன் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே வேணாம். பிரச்சனை பண்ணா கொஞ்சம் கையை கால அசைச்சாவே ஒரு ஆள் செத்து போறான். ஒரே அடிதான், முடிஞ்சிச்சு கதை. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு எல்லா வர்ம கலையும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரே அடியில் எங்க அடிச்ச ஆளை க்ளோஸ் பண்ணு தெரியும். அது மட்டும் இல்ல, அப்பேற்பட்ட ஒரு ஞானவானாய் மோசே இருந்தார், எல்லாத்தையும் கற்று தெரிந்தார். ஆனா அந்த மோசே ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்றார்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு கேட்டு இந்த மோசே எகிப்தினுடைய கட்டிட கலைகளை அவர் கற்று தெரிந்தவர். இன்றைக்கு உலகத்தில் அதிசயமான பிரமிடுகளை கட்டின எகிப்தியர்கள், அவர்களுடைய அரண்மனையில் இருக்கிற பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்பேற்பட்ட பெரிய பிரம்மாண்டமான எகிப்தின் அரண்மனையிலே வாழ்ந்த மோசே எல்லா கட்டிட கலைகளையும் கற்று தேர்ந்திருந்தாலும் ஆண்டவர் அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு சின்ன ஆசாரிப்பு கூடாரம், ஒரு சின்ன காரியத்தை செய்வதற்கு நான் சொல்லுவதை நீ கேட்டு செய் என்று ஆண்டவர் சொல்றார். மோசே தனக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் அவர் பயன்படுத்தல, தனக்கு தெரிஞ்ச காரியங்களை பயன்படுத்தல. ஆண்டவர் 2 மூலம்னா 2 முழம் தான். இந்த இது இவ்வளவு அடினா அவ்வளவு அடிதான். இல்ல ஆண்டவரை பார்க்கறதுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லல. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு கேள்விப்படுகிறார். ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்கல மோசே, சொன்ன வார்த்தைகள் அப்படியே கேட்டு செஞ்சனால அவர்கள் தேவனுடைய ஆண்டவருடைய இங்க வாசிக்கிற 40:32 அவர்கள் பலிபீட தண்டையில் சேர்கிற போது அவர்கள் தங்களை கழுவி கொண்டார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தில் அவர்கள் போகும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி வரணும்னா நமக்கு பிடிச்சதை செஞ்சா ஆண்டவர் பிரசனம் இறங்கி வராது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுவதை யார் அப்படியே கேட்டு, நான் நல்லா இன்னொரு சொல்றேன், ஆண்டவர் சொல்றது எனக்கு நல்லா இருக்கு, ஆண்டவர் சொல்றது கொஞ்சம் எடுத்துக்கலாம், நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், கொஞ்சம் ஐடியா, கொஞ்சம் இந்த இதுல யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்கலாம், எல்லாத்தையும் கலந்து ஒரு முடிவு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றது சில நேரத்தில் பார்த்தா அது புரியாததா இருக்கும், ஆனாலும் அதன்படி செய்கிறவர்களிடத்துல கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும். அல்லேலூயா. நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாய் செய்வதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இது கர்த்தருடைய பந்தியை ஆண்டவர் ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியை நாம் எப்படி கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ அதன் பிரகாரம் நாம் செய்யும் பொழுதுதான் அதன் முழுமையான ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யோவான்ல வாசிக்கிற யோவான் 16:13 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு சொல்லித் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு அவர் நமக்கு இந்த கர்த்தருடைய பந்தியை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறவர்களை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொரிந்து சபைக்கு எழுந்தபோது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை என்னிடத்தில் இல்லை, மற்றவங்களிடத்தில் இல்லை, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென். போன மாசம் நினைக்கிறேன் அப்பவே சொன்னேன், ஸ்தோத்திரம் பண்ணி என்று இருக்கிறது. இங்கிலீஷ்ல சாங் ஆஃப் பிரைஸ் என்று இருக்கிறது, ஸ்தோத்திர பாடல் என்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் மிகப்பெரிய ஸ்தோத்திர பாடல் என்ன? போன வாரம் சொன்னது எங்களுக்கு தெரியாது, 2 வாரத்துக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னது எங்களுக்கு கண்டிப்பா தெரிய சான்ஸே இல்லை அப்படின்னு பலருடைய முகங்களை பார்க்கும் பொழுது நான் புரிந்து கொள்கிறேன். அதுக்கு தான் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறப்ப டைரி பேனாவோட வரணும். யாருமே எழுத ஒருத்தர் கூட தெரியாத, யாருமே ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சமாச்சாரம்? அப்ப எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சங்கீதம் எத்தனாவது சங்கீதம்? திருப்பி பார்த்தவங்க சொல்லுங்க. வெரி குட். 136ஆம் சங்கீதம். நல்ல கர்த்தரை ஒரு தடவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கீ கொடுக்கிற பொம்மை நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னா நான் நிறுத்துங்கன்னு சொல்றவர்களையும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்காய் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனே, எங்களுக்காய் உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேர் வாய் இன்னும் வாய் திறக்கப்படல. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வாய்கள் திறக்கப்படுவதாக. வாயில் இருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பந்தில முதல்ல பங்கு வர்றது ஸ்தோத்திர பாட்டு தான் அவங்க பாடினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், அவரே துதிக்கு பாத்திரர் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு வாசித்த சங்கீதம், நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், கீர்த்தனை பாடல்களை நான் பாடுவேன், 10 நரம்பு வீணையை நான் கையில் எடுப்பேன், நான் உயிருள்ள வரைக்கு கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். அவர் துதி எப்பவாவது என் வாயில் இருக்கும், இல்லை எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும். நான் கர்த்தரை துதிக்கிறதுல குறை வைக்கவே மாட்டேன். கர்த்தரை நான் துதிப்பேன். ஏன் சொன்ன, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ கர்த்தரை துதிக்கிறதுல யோசித்து யோசித்து துதிக்காதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் அவர்
குணமாக்கி இருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு ரட்சித்திருக்கிறாரே. ஒரு பெரிய ஆரவார சத்தம். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பு என்னவென்று புரிந்திருக்கிறவங்க நல்ல இந்நேரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இன்னும் முழு பலத்தோட, ஏதோ சும்மா ஆண்டவருடைய வார்த்தையை சும்மா கேட்கிறவங்களா அல்ல, அதை செயல்படுத்துகிறவங்களா ஸ்தோத்திர பாட்டை அவர்கள் பாடினார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களை திருப்திப்படுத்த சர்ச்சுக்கு வராதீங்க. நிறைய பேர் இதுக்கு சர்ச்சுக்கு வராங்கன்னா கர்த்தரை திருப்திப்படுத்தல. ஞாயிற்றுக்கிழமை லீவு, சர்ச்சுக்கு போலினா ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவரை பிரியப்படுத்த, ஆண்டவரை திருப்திப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. அந்த ஸ்தோத்திர பாட்டை பாடுறாங்க பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த பந்தியில நீங்க வரும்போது நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் அவங்க பஸ்கா பண்டிகைக்கு போன பெரிய ஆயத்தம் இருக்கிறது. இப்படிதான் இருக்கணும், தடியை கையில வச்சுக்கணும், இப்படி சாப்பிடணும், இந்த குறித்த நேரத்துக்குள்ள சாப்பிடணும், எத்தனையோ காரியங்களை பழைய ஏற்பாட்டு பஸ்கா பண்டிகையிலே ஆண்டவர் எழுதி வைத்திருந்தாலும் இந்த புதிய உடன்படிக்கையில் அவர் சொல்லுகிறார், இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அடுத்த வசனம், போஜனம் பண்ணின பின்பு அவர்கள் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். திரும்ப இரண்டாவது தடவை ஆண்டவர் சொல்ற, என்னை நினைவு கூறும்படி, நான் உங்களுக்காய் செய்ததை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நினைவு கூறுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிப்பதற்கு மிக முக்கியமான காரியம் ஆண்டவருடைய சிலுவை. அவருடைய சிலுவை தான் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. 4 பேர் ஆமென் சொல்றாங்க, மித்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. அல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, நம்முடைய விருப்பத்தினால் அல்ல, நாம் செய்கிற கிரியைகளினால் அல்ல, இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதேதான் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த ஆவிக்குரிய மகன், அவரோடு பல ஊழியங்களிலே தன்னை இணைத்து கொண்ட தீமோத்தேயுவினிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 292ஆம் பக்கத்தில் நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வளர்ப்பு மகனாகிய தீமோத்தேயு, ஆவிக்குரிய மகன், அவரோடு கூட தீமோத்தேயு யார் என்று சொன்னால், பவுலோடு ஊழியத்திலே பங்கு பெற்றவன். பவுல் தான் எழுதின எல்லா கடிதங்களில், நிருபங்களிலும் இந்த தீமோத்தேயுடைய பேரை ஏறக்குறைய எல்லா நிருபத்திலும் இருக்குது. இந்த தீமோத்தேயு என்பவன் யார் என்பதை பவுல் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பவுலோடு ஊழியத்தில் இணைந்து வேலை செய்கிறவன். அவரை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, என்னோடு நிறைய பேர் ஊழியத்தில் இருந்தாலும் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னை போல ஒருவனை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று இந்த தீமோத்தேயுவை குறித்து பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். பவுலிட்டிருந்து ஒரு நல்ல சாட்சி வாங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான, வைராக்கியமான ஆளு. ஒரு சில பேர்லாம் ஆண்டவருக்கு பெரிய எல்லாம் நடந்து அவங்க பேர் எழுதிடுவார் நிருபத்துல, இவன் மோசமானவன், இவங்களோட நீங்க என்ன பண்ணாதீங்க, சேராதீங்கன்னு சொல்லிடுவார். அப்பேற்பட்ட பவுல் 10 ஆண்டுகள் தன்னோடு ஒரு மனிதனை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த தீமோத்தேயு குறித்து வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் திருப்பிக் கொள்ளலாம். அங்க போய் வாசித்தா இன்னும் தெளிவா இந்த தீமோத்தேயு குறித்து நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16 186
5ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் வாசிக்கிறீங்களா? அதன் பின்பு அவன் தொற்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏதோ ஒருத்தர் 2 பேர்கிட்ட இல்ல, சகோதரராலே அங்க இருக்கிற எல்லாரிடத்திலும் நல்ல சாட்சியை பெற்றவர் இந்த தீமோத்தேயு. அது மட்டும் இல்ல, ஊழியக்காரனிடத்துல நல்ல பேர் இருக்கு, வாழ்க்கையிலும் நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை. யாரை பார்த்தாலும் இந்த சர்ச்சில் இருக்க எல்லாரும், அந்த ஆதி திருச்சபையில இருக்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவங்க பிள்ளைங்களை பார்த்து நீ தீமோத்தேயு மாதிரி இருக்கணும். ஆனால் அப்பேற்பட்ட தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின நிருபங்களில் கடைசி நிருபம் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, அவரோடு நாமும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றெல்லாம் சொன்ன பவுல், பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இல்ல பவுல் உன்னுடைய நாட்கள் முடிவடைய போகிறது என்பதை நன்றாய் அறிந்து, தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள் என்பதை பவுல் நன்றாய் அறிந்து, அவர் எங்கிருந்து இதை எழுதுறாரு? ரோம சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். எழுதும் போது தீமோத்தேயுவினிடத்திலே அவர் எழுதுகிறார் இந்த வார்த்தைகளை. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, 2 நிருபங்களை எழுதுகிறார். அதிலும் அவர் சொல்லும் போது, நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க வேண்டுமா? தீமோத்தேயுவே, நீ என்ன செய்ய வேண்டும்? 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன். அந்த விசுவாசம் உனக்குள்ள 100% இருக்கு. உங்க பாட்டி நல்ல ஆவிக்குரியவங்க, உங்க அப்பா அம்மா நல்லா ஜெபிக்கிறவங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க, விசுவாச வாழ்க்கையை நாம் சரியாக கொண்டு போக ஆவியானவர் பவுலை கொண்டு தீமோத்தேயுக்கு சொன்ன அதே ஆலோசனையை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார். என்ன இந்த ஆலோசனை? 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். ரொம்ப சிம்பிளா சொல்லனா, இயேசுவை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாருக்குள்ள 5000 பேர் யார் வேணா வாங்க சாப்பிடுங்க, அது பொதுவானது. ஆனால் கர்த்தருடைய பந்தி என்று வரும் பொழுது ஆண்டவர் ஹேண்ட் பிக்டா ஒரு 12 பேரை மட்டும் கூட்டிட்டு அவர் தனியே போய் அவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த பந்தி ஏதோ ஒரு சடங்காச்சாரம் கிடையாது, ஏதோ கோயிலுக்குள்ள போனா கால் கழுவிட்டு போற அந்த மாதிரி இல்லை. இது கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை குறிப்பதற்காக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதே வார்த்தைகளை திரும்பவுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் முடிவு நாட்களில் தன்னுடைய அன்பான சீஷன், இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய மகன் என்று சொல்லுகிற தீமோத்தேயுவினிடத்தில் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள. உங்க பாட்டி ஆவிக்குரியவங்களா இருக்காங்க, அது போதாது தீமோத்தேயு. உங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்க, அது போதாது. நீ நல்ல சபையில இருக்கலாம், அது போதாது. உங்க பாஸ்டர் ஜெபிக்கலாம், அது போதாது. நீ ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டும். நீ இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொண்டால் தான் நீ பிழைப்பாய். இயேசுவை நினைத்தால் தான், விசுவாசித்தால் தான் நீ உன் வாழ்க்கையில் நல்ல போராட்டத்தை போராட முடியும். இயேசுவை நினைத்துக்கொள், இயேசு கிறிஸ்துவை நினைத்துக்கொள். இன்னும் ஆங்கிலத்தில் ரொம்ப கிளியரா, கிரீக்ல மறுபடியும் ஆங்கிலத்திலையும் கிரைஸ்ட் ஜீசஸ் இருக்கு. எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இயேசுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னத்தை குறிக்கிறது? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ ஒரு கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய கவலை தெரியாது இல்ல பிரியமானவர்களே.
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் நம்மை போல எல்லா பாடுகளையும் எல்லா கவலைகள் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தனிமை என்னென்று அவருக்கு தெரியும், நம்முடைய தேவை என்னென்று அவருக்கு தெரியும், மனம் உடைகிறது என்றால் என்ன என்பது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தீமோத்தேயுவே, நீ இயேசு கிறிஸ்துவை நினைத்துக்கொள். இதை நான் எப்படி செய்து முடிக்க போறேன், இந்த ஓட்டத்தை நான் எப்படி முடிக்க போறேன், எப்படி நான் பரிசுத்தமா வாழ்றது, வேற எதையோ நீ நினைக்க வேண்டாம், இயேசுவை நினைத்துக்கொள். அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு 10 அதிகாரம் படிக்காம நான் தூங்கவே மாட்டேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். எப்ப? 1900. ஆவியானவர் சொல்ற இந்த காலை நேரத்துல நீ இன்னைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறியா? இயேசு கிறிஸ்துவை நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய வழிகளை நினைக்கிறீங்களா? இயேசு எப்படி சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினாரோ, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அந்த வழியில் நடந்து போனால்தான் நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும். நிறைய பேரோட லாங்குவேஜ் கரெக்டா இருக்கு, வார்த்தை கரெக்டா இருக்கு. எங்க போனாலும் சர்ச்சில் இப்ப நம்ம கேட்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய சித்தம். நிறைய பேர் சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க, வாயில சொல்றது என்ன? கர்த்தருடைய சித்தம் பாஸ்டர். ஏன் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரல? கர்த்தருடைய சித்தம் பாஸ்டர். நான் நல்லா தூங்கிட்டேன் பாஸ்டர், கர்த்தருடைய சித்தம். ஏன் ஆராதனைக்கு வரல? கர்த்தருடைய சித்தம். என்னென்னத்துக்குமோ கர்த்தருடைய சித்தம்னு சொல்லி நம்முடைய சித்தத்தை செய்யறது இல்லை. உண்மையான கீழ்ப்படிதல், இயேசுவை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நான் நினைவு கூறுகிறவனா இருக்க வேண்டும். ஆண்டவர் அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதே 1 கொரிந்தியர் 11 நாம் வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த அப்பம், இந்த ரசம் எதை குறிக்கிறது? பிரெட் எதை குறிக்கிறது? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:16-17 நாம் வாசிக்கலாம். அப்பம் எதை குறிக்கிறது? 236 பக்கம். எல்லாரும் திருப்பிட்டீங்களா? ரொம்ப முக்கியமான வசனங்களை மட்டும்தான் நான் எடுக்க சொல்றேன், மிச்சதெல்லாம் நான் சொல்லிட்டே போறேன். ரொம்ப முக்கியமான வசனங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணும். எழுத படிக்க தெரிஞ்சவங்க பேன் இல்லாம தயவு செய்து வராதீங்க, அதை எடுத்துட்டு வந்து எழுதுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாய் வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஸ்பெஷலா அந்த கர்த்தருடைய பந்தி அன்னைக்காவது மாசத்துல ஒரே ஒரு சனிக்கிழமையாவது நான் வந்து ஜெபிக்காம நான் கர்த்தருடைய பந்தியில கை வைக்கவே கூடாது. அப்படி ஒரு தீர்மானத்தோட போகணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தது சும்மா இல்ல, ஒரு தீர்மானத்தோட போங்க. நடுவுல சனிக்கிழமை ஜெபத்திலையாவது, அட்லீஸ்ட் மாசத்துல 2 சனிக்கிழமையாவது வந்து நான் தேசத்துக்காய் மற்றவர்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? கர்த்தர் உங்க கரங்களை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. பந்திக்கு ஆயத்தமா வந்திருக்கவங்க இந்த பந்தி ஆராதனைக்கு நீங்க சீக்கிரமா வரணும், சரியான நேரத்துக்கு வரணும். வந்தா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேரை விடக்கூடாது, முன்னாடி வந்து உட்காரணும். ஆயத்தமா வந்திருக்கிற ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அப்ப பின்னாடி வரவங்க ஆயத்தம்ல அவங்க பின்னாடி உட்காருவாங்க. ஆயத்தமா வரவங்க முன்னாடி வந்து உட்காருங்க. இங்க மட்டும் தான் விஐபி சீட்டு கிடையாது, விவிஐபி சீட்டு யாருக்குமே கிடையாது. யாரும் உங்களை பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் விஐபியா கர்த்தர் மாற்றி இருக்கிறார், ராஜாக்களாவும் ஆசாரியராகவும் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. அவரை சந்திக்க ஆவலோடு வந்திருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, இந்த அப்பம் எதை குறிக்கிறது? நாம் எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம். அப்பம், பிரெட், இங்கிலீஷ்ல பிரெட், தமிழ்ல அப்பம். இந்த அப்பத்தை பார்த்திருக்கீங்களா?
கோதுமை தனியா இருந்தா அப்பமா மாற முடியாது. கோதுமை தனியா இருந்தா அப்பம், அப்பனா கூட நம்ம நிறைய பேர் புரியாம இருக்கலாம். சப்பாத்தி தெரியுமா உங்களுக்கு? சப்பாத்தி, பரோட்டா, அது கோதுமை தனியா இருந்தா அது சப்பாத்தியா மாறாது. இந்த பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோதுமையை நல்லா 2-3 தடவை, கோதுமையை இப்ப யாரும் அரைக்கிறது இல்லை, எல்லாம் போய் வாங்கிடுறாங்க. ஆனா ஒரு தடவை இல்லை 2 தடவை நல்லா நைஸா அரைங்க. கோதுமை எப்படி அரைக்கணும் சொல்லுங்க? நைஸா அரைக்கணும். கோதுமையை நைஸா அரைச்சிட்டு வந்தா சப்பாத்தி வராது. அதை என்ன பண்ணும்? சீவ், இங்கிலீஷ்ல, தமிழ்ல சல்லடையில போட்டு நல்லா சொல்லுங்க, நல்லா சலிக்கணும். சப்பாத்தி செய்யறது எப்படி அது சொல்லு, நான் சொல்ல பாயிண்ட் நீங்க மறந்துடாதீங்க. நல்லா சலிச்சிட்டு ஃபைன் பவுடர் ஆன உடனே தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைவான். ஒன்னோட ஒன்று அது என்ன ஒட்டாம இருந்துச்சுன்னா, நீங்க இந்த ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதே பண்ணுவாங்க, அந்த மாவை தூக்கி ஒரே அடி, ஒன்னோட ஒன்று ஒட்டிருச்சா, ஐக்கியமாயிருச்சா? அப்பயும் சிலதெல்லாம் ஐக்கியமாவாது. ஒரு கட்டை ஒன்று வச்சிருப்பான் பாருங்க, எடுத்து ஒரே அடி, நாலா பக்கமா அடிக்க எவ்வளோ அடிக்கிறானோ அவ்வளோ சாஃப்டா ஆயிரும் இந்த அப்பம். அல்லேலூயா. அதெல்லாம் தாண்டி அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஒரு சப்பாத்தி பிளேட்டுக்கு வந்தோன்னு அதை எடுத்து சாப்பிட்றப்ப தெரியாம ஒரே ஒரு கோதுமை அப்படியே வந்துருச்சு. கோதுமையில தானே சப்பாத்தி வந்துச்சு, ஆனா ஒரு கோதுமை அப்படியே வந்துருச்சு. என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றப்ப ஒரு கோதுமை நல்லதுதான், கோதுமை சாப்பிடுவீங்களா? சப்பாத்தியில கோதுமை வந்தா என்ன பண்ணுவோம்? அதை ஸ்பிட் பண்ணி துப்பிடுவோம். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஒன்றோட ஒன்று இசைக்கப்பட வேண்டும். இந்த ஐக்கியம் சபையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த எப்பேற்பட்டவர்களா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த பிறப்பா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஏழை யாரா வேணா இருந்தா இருக்கலாம், ஆனா நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் மாற்றப்படுகிறது தான் இந்த தேவனுடைய பந்தி நமக்கு சொல்லி தருகிறது. அப்பம் எதை குறிக்கிறது? ஐக்கியத்தை குறிக்கிறது. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரே சரீரமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரா? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். அடுத்த வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். யாரும் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ற இடம் இது கிடையாது. நீங்களே ஒருவனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து அவன் பார்க்க வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோமே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. தன்னைத்தானே சோதித்தறிந்து, சோதனை பண்ணி தான், டெஸ்ட் பண்ணிட்டு தான். ஏன்னு சொன்னா, உங்களுடைய வெளி தோற்றத்தை நான் பார்க்கிறேன், ஆனால் வேதம் சொல்லுகிறது உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். இந்த வாரத்துல ஒரு நாள் தான் பார்க்கிறோம். ஒருவேளை 24 மணி நேரமும் கேமரா வச்சு உங்களை பார்த்தா கூட உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை எங்களால் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, ஏன் உங்க கணவன் உங்க மனைவி கூட உங்களை சரியா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆண்டவர் தான் உங்க இருதயத்தை பார்க்கிறார். நாங்க இதற்கு உத்தரவாதம் எடுக்க முடியாது. இயேசுவோடு இருந்த இந்த 12 பேர்ல ஒரு ஆள் இருந்தான், தவறாய் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றவன். அவனுடைய பேர் என்ன? யூதாஸ் காரியோத். 12 பேர்ல ஒருத்தன் 8%. நம்ம சர்ச்சிலையும் இருக்கிற எல்லாரும் பெர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இயேசுடைய சபையிலேயே 8% இருக்குன்னா நம்ம சர்ச்சில் கண்டிப்பா அதை விட அதிகமா தான் இருக்கும் பர்சன்டேஜ். யாரையும் நீங்க சரி நாங்க தப்பு யாரையும் சொல்ல முடியாது. உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதனால்தான் இயேசு அவருடைய ஊழியத்தின் ஆரம்பிக்கும் போது யோவான் ஸ்நானகனுடைய கண்களை ஆண்டவர் திறந்து, நேத்து கூட உபவாச ஜெபத்துல சொன்னேன், அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், கோடரியானது மரத்தின் சொல்லுங்க வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல நீ என்ன பண்ணாத, இச்சியாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாத, கோபம் பட, எல்லாம் வெளியே தெரியறத டீல் பண்ணார் ஆண்டவர். புதிய ஏற்பாட்டுல வேர் சரியான எல்லாமே சரியாயிரும். நிறைய பேருடைய வேர் ஒன்றும் மாற்றப்படல.
உள்ள கோபம்லாம் இருக்கு, உள்ள கசப்பு இருக்கு, உள்ள எல்லாமே இருக்கு. வெளியே மட்டும் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட். அது கூட நிறைய பேர் சொல்றது இல்லை. இன்னைக்கு பந்தியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி சமாதானம் எல்லாத்தையும் சொல்லி சமாதானமா இருந்தாதான் நீங்க பந்திக்கு வரணும். 1 யோவான் 1:7 வாசிக்க வேணாம், வீட்டுல போய் வாசிங்க. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தில் நடக்க வேண்டும், ஒளியில் நடக்க வேண்டும். வெளிச்சத்தில் நடக்கிறதுனா என்ன? பரிசுத்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் எடுக்காதவர்கள் கர்த்தருடைய பந்தியில கை வைக்க வேண்டாம் என்று தயவாய் கேட்கிறேன். கடன் வாங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கேன், கொடுக்க ட்ரை பண்றேன், ஓகே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இனி கடனே வாங்காம கர்த்தர் இருக்க உங்களை பாதுகாப்பாராக. நான் கடன் வாங்கி இருக்கிறேன், ஆனா சின்சியரா கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன், நோ ப்ராப்ளம். அங்க இருக்கிற 12 பேர்ல எல்லாம் யாருமே பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது. ஆனா இந்த 11 பேரும் ஆண்டவரே நம்முடைய சீசனா வரணும்னு ஒப்பு கொடுத்து வந்தவங்க, உண்மையாய் ஒப்பு கொடுத்தவர்கள். ஆண்டவர் பெர்ஃபெக்டான ஆளை பார்க்கறது இல்லை. உண்மையா இருக்கிறீங்களா? ஒரு சின்ன பாவம் தெரியாம செஞ்சால் உடனே ஆண்டவரோடு ஒப்புரவாகிறீங்களா? மனிதர்களோடு ஒப்புரவாகிறீங்களா? அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தாள் நம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தாள். நீங்களே உங்களை சரியா நியாயம் தீர்ப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நியாயம் தீர்த்தாள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன். ஐ வில் நாட் கிவ் a judgment. நான் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நீங்களே உங்களை சரியா நியாயம் தீர்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்டே கிடையாது. இங்க போய் பரலோகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, இந்த சந்தோஷத்தில் உட்பிரவேசி. அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம், அவருடைய வருகையை அது காண்பிக்கிறது. மனவாட்டியாகிய சபை ஆயத்தமாக வேண்டும், பிறரை ஆயத்தமாக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் போதே ஆவியானவர் கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறாரே. யாரும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது ஷாக் ஆக வேண்டாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். 3வது வசனம் எல்லாரும் வாசிக்கிறீங்களா? சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியமிராமல் சுகபோக பிரியராயும். அடுத்தது ரொம்ப முக்கியம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மரிதர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு, கடைசி நாட்கள் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார். கடைசி நாட்கள் கொடிமையான நாட்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் தேசத்திலே வளர்ந்து பெருகுவார்கள். இவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். இன்றைக்கு அநேக பேர் என்ன நினைக்கிறாங்க, கடைசி நாளில் எழுப்புதல் வரும், வந்தா சந்தோஷம்தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கடைசி நாள்ல என்ன வரும்னு சொல்லியிருக்கிறாரு? எழுப்புதல் வரும்னு சொன்னாரா? வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எப்பேற்பட்ட எழுப்புதல் என்று இங்கே பார்ப்போம். மத்தேயு 24:36 அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான்.
பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரயாணத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயாயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. ஏமாந்து போவேணாம். இருக்கிற விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாமல் இருக்க இயேசுவை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எழுப்புதல் வருது வருதுன்னு சொல்லி எங்க ஜெபத்துக்கு வர ஆளு கொஞ்சம் பேர் வராம தான் போறாங்களே தவிர இங்க ஒண்ணு எழுப்புதல் வந்த மாதிரி தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்களில் நோவாவின் நாட்களை போல் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படி இல்லை, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். போன வாரம் ஆவியான அதை தான் பேசினேன். எசேக்கியேல் 35-36 புதிய சதையான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ரட்சிப்பு என்பது salvation is so radical. ரட்சிப்பு ஒரு மனிதனை தலைகீழாய் மாற்ற வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்படின்னா ஒரு நாய் மனிதனாய் மாறுவதை போல மாற்றப்பட்டிருக்க வேண்டும். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு நாய் மனிதனாய் மாறுவதை போல மாறுவதுதான் ரட்சிப்பு. அப்பேற்பட்ட பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் இயேசுவை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எப்பவாதாவது இல்லை, கர்த்தருடைய பந்தி வரும்போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தை நான் நினைவு கூறுகிறேன். அவர் எனக்காய் சிலுவையில் செய்ததை ஒரு மனிதன் நினைவு கூறுவான் என்று சொன்னாள், அவனால் பாவம் செய்ய முடியாது. உலகம், மாமிசம், பிசாசு நம்மை மேற்கொள்ள நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்திக்கு யாரெல்லாம் ஆயத்தமா வந்திருக்கீங்களோ அவங்க மட்டும் முதலாவது நாம் எழுந்து நிற்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்புரவாங்க. அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, சமாதானம்னு சொல்லுங்க. சமாதானம் அவங்க எல்லாரும் உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களுக்கு மட்டும் சொல்லாதீங்க. முன்னாடி பின்னாடிலாம் ஸ்தோத்திரம், நான் சமாதானத்தோடு வந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்திருக்கிறா. இந்த சபையில் இருக்கிற மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற யார் மேலேயும் எனக்கு கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இல்லை. நான் யாராவது எனக்கு விரோதம் ஏதாவது பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றவங்க மட்டும்தான் இந்த பந்தியில பங்கு பெறணும். விசேஷமா கணவன் மனைவி பிரச்சனையோட வந்திருந்தா நீங்க பங்கு பெற முடியாது. நீங்க ஈவினிங் சர்வீஸ் தான் வரணும். நீங்க ஒப்புரவு ஆகாம நீங்க கர்த்தருடைய பந்தியை தொடக்கூடாது. ஆண்டவரோ சிலுவை எதை குறிக்கிறது? ஆண்டவரோடு நல்ல உறவு. உங்க சகோதர சகோதரிகளோடு, விசேஷமா சர்ச்சுக்குள்ள இருக்கவங்களோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கணும். ஒரே சரீரமா கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஒரே சரீரமா நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன் என்கிற உணர்வோடு இருக்கிறவங்க மட்டும் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஜெப நிலைமையில் ஆயத்தமாவோம். கர்த்தருடைய பந்தி நமக்காக பரிமாறப்படுகிறது. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடு அடையாளு இயேசுவே இன்று காட்டிடுவே. என்னை இயேசுவே இன்று காட்டிடுவே. திருப்பாக நம்பி வந்தே, திருவை நீரை இயேசுவே, தாமதன்பை கண் தேவ சமூகத்தில்
சமூகத்திலே தாமதன்வை கண்டு தேவ சமூகத்திலே சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோர தேற்றிடுவே இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோர தேற்றிடுவே சிலுவை நீரல் எந்தன் தஞ்சம் சுகமா அங்கு தங்கிடுவே சிலுவை நீரல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாத நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண் தேவ சமூகத்தில் ஆண்டவரே மக்கள் நன்றி. நம்ம எல்லாரும் நம் கரங்களில் அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆண்டவரே எனக்காக ஒரு பாவமும் அறியாத உம்முடைய சரீரத்தை நீர் எனக்காக பிற்க கொடுத்தீர் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இத்தனை பேர் நன்றி நிறைந்த இருதயத்தோ இந்த பாவம் நம்மேல் வர வேண்டியதை அவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எனக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லோரும் நாம் ஏகோபித்து இந்த அப்பத்தை நாம் புசிக்கலாம். அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே விலையேற பெற்ற ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவங்களை மாற்றின ரத்தம், சாபங்களை மாற்றின உடைய ரத்தம். ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்ம எல்லாரும் நாம் ஏகோபித்து ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். Thank you Lord. Hallelujah. Thank you Lord. திருப்பாத நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமது அன்பை தமத தேவ சமூகத்திலே தமத அன்பை கண்டு தேவ சமூகத்திலே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் வெறும் வார்த்தையில் மாத்திரம் சொல்லாமல் வேதம் சொல்லுகிற சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். தமது அன்பை கண்டடைந்து ஆண்டவருடைய உண்மையான அன்பை பார்க்க வேண்டுமா? கல்வாரி சிலுவையை நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மை போல் எல்லா விதத்திலும் பாடு அனுபவித்தார். நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து
அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காம் எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நாம் நினைத்து கொள்ளும் பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம் இல்லப்பா. என்னுடைய வேர் மாற்றப்பட வேண்டும், என்னுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் எனக்குள் வைப்பீராக. என்னை பரிசுத்தமாய் மாற்றும் ஆண்டவர். பரிசுத்தமாய் இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். உம்மை போல் எங்களை மாற்றும் ராஜா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த உலகத்தை அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் என்னை மாற்றும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அதற்காய் அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் ஆசீர்வதிப்பிறார். அவங்க செய்கிறதான தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணங்களில் தேவனுடைய கரம் இருக்கட்டும். தொடர்ந்து அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தருடைய கரம், ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படுவதாக. எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்தத்தை கத்த தருவீராக. உணர்வுள்ள இருதயத்தை கத்த தருவீராக. ஆண்டவரே, மாசத்துல ஒரு 2 சனிக்கிழமையாவது நான் வந்து ஜெபிக்க என்ன அர்ப்பணிக்கிறேன். உண்மையா அர்ப்பணிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, தேசத்துக்காய் ஜெபிக்க என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீரா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.